5 நிமிஷம் போதுங்க. ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸே ரெடி ஆயிடுச்சு. வெங்காய பக்கோடா தாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதோட 5 பல்லு பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு இதோட அளவுக்கு 1 கப்பு கடலை மாவு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஜாஸ்தி செய்கிறீங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனல் நேம்க்கு கீழே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமேட்டு எண்ணெயை காய வச்சு பொரிச்சிட வேண்டியதாங்க. மாவு போடும்போது மொத்தமாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிச்சு பிச்சு போடணும். அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும். முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விட்டுட்டு செவக்கு விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. டீ கொதிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த பக்கோடா மட்டுங்க. ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கடன் காலியாகிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.